சௌந்தரிய லகரி ரகசியங்கள் மற்றும் கதைகளை பற்றி இத்தொகுப்பில் காணலாம். ஆச்சாரியால் ஆதிசங்கரர் மனுஷ அவதாரம் எடுத்து மனுஷர்கள் மாதிரியே கஷேத்திரமாக போய் ஆங்காங்கே தம்முடைய திவ்ய சக்தியால் தெய்வ சாநித்தியம் பலமாக ஸ்திரப்படுத்துவதற்கு எந்திர ஸ்தாபனம் முதலானதை செய்து கொண்டே கைலாசத்துக்கு போய் சேர்ந்தார். பார்வதி பரமேஸ்வரர்களை தரிசனம் பண்ணினார். அவர்களுடைய அவதாரம்தான் இவர். ராமர் இன்னொரு அவதாரமான பரசுராமரை சந்தித்து சண்டையே போட்டார். கிருஷ்ணர் இன்னொரு அவதாரமான பலராமருடன் சகோதரராக சேர்ந்திருந்தார். இப்படி அவதாரத்திலே பல விசித்திரம். இங்கே அவதாரமான ஆச்சாரியால் மூலமான பார்வதி பரமேஸ்வரர்களை தரிசனம் பண்ணினார். அப்போது ஈஸ்வரன் அவரிடம் 5 ஸ்படிகலிங்கங்களையும் ஒரு சுவடி கட்டையும் கொடுத்தார். சுவடியை அம்பாள் கொடுத்ததாகவும் சொல்வதுண்டு. சுவடியில் என்ன இருந்தது என்றால் அம்பாளை பற்றிய 100 ஸ்லோகங்கள். அது பரமேஸ்வரனே தேவியை ஸ்தோத்திரித்து பண்ணினது என்றும் லலிதா சரசர நாமத்தை வசன்யாதி வாக்தேவதைகள் செய்த மாதிரி இந்த 100 ஸ்லோகங்களையும் வாக்தேவதைகளே செய்தன என்றும் 2 விதமாக சொல்லுவதுண்டு. சுவாமியே ஒரு பக்தனின் பாவத்தில் இருந்து கொண்டு அம்பாளை பாடியது என்று சொல்வதில்தான் ஜாஸ்தி மகிமை ஏற்படுகிறது. பஞ்சலிங்கங்கள் ஈஸ்வர ஸ்வரூபமானவை. ஸ்வரூபம் என்று சொன்னாலும் கை கால் தலை என்றில்லாததால் அருவுருவமானவை. சுவடியில் இருந்த ஸ்லோகங்களோ அம்பாள் ஸ்வரூபம். எப்படி என்றால் அம்பாளுக்கு இருக்கப்பட்ட பலவித ரூபங்களில் மந்திரமயமாகவும் வேதமயமாகவும் அவளுக்கு ஒரு ரூபம் இருக்கிறது. அந்த 100 ஸ்லோகங்களில் தேவியை குறித்த மந்திர சாஸ்திர விஷயங்கள் தான் முக்கியமாக இருந்தன. ஆகையால் பஞ்சலிங்கம் எப்படி ஈஸ்வர சுரூபமோ அப்படி இந்த சோஸ்திர சுவடி அம்பாள் சுரூபமாயிற்று. ஆனபடியால் லிங்கங்களை ஈஸ்வரனே கொடுத்த மாதிரி சோஸ்திரத்தை அம்பாளே கொடுத்தாள். பஞ்சலிங்கங்களையும் சோஸ்திர சுவடியையும் பெற்றுக்கொண்ட ஆச்சாரியால் லோகத்தில் ஈஸ்வர ஆராதனத்தையும் அம்பாள் வழிபாட்டையும் பிரகாசப்படுத்துவதற்காக கைலாசத்திலிருந்து புறப்பட்டார். வெளிவாசலில் காவலில் இருந்த நந்திகேஸ்வரர் ஆச்சாரியால் கையில் இருந்த சுவடிகட்டை பார்த்தார். சுவாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுப்பதில்லை என்று சொல்லுவதுண்டல்லவா? அந்த மாதிரி நந்திகேஸ்வரருக்கு மகா பெரிய சொத்தான மந்திர சாஸ்திர சுவடி கைலாசத்தை விட்டு போகிறதா என்று தாபம் ஏற்பட்டது. அவருக்கு அவ்வப்போது ரொம்ப வேகம் வந்துவிடும். அந்த மாதிரி இப்போதும் வந்தது. தாபம் கோபமாயிற்று. ஆச்சாரியனை மறித்து அவர் கையில் இருந்த சுவடியை பிடித்து இழுத்தார். ஆச்சாரியால் சமாளித்துக் கொண்டு வெளியிலே வந்து விட்டார். ஆனால் நந்திகேஸ்வரர் உருவியதிலே சுவடியில் பாதிக்கு மேலே அவர் கைக்கு போய்விட்டது. 100 ஸ்லோகத்தில் 59 அவரிடம் போய்விட்டன. அது சுவடியின் பின்பாகம். ஆச்சாரியால் கையில் முதல் 41 ஸ்லோகம் மட்டுமே மிஞ்சியது. அம்மா அனுகிரகம் பண்ணி கொடுத்தால் அதிலே பாதிக்கு மேலே கோட்டை விட்டு விட்டோமே. ஜனங்களை உத்தேசித்து ட்ரஸ்டியிடம் தர்ம சொத்தை கொடுக்கிற மாதிரி கொடுத்தாள். தவற விட்டுட்டோமே என்று ஆச்சாரியால் ரொம்ப மனலோச்சம் அடைந்தார். சங்கரம் லோக சங்கரம் என்று உலக நலனையே சதாவும் பண்ணி கொண்டிருந்தவர். அதற்கே தம்முடைய ஜீவிதத்தில் ஒவ்வொரு க்ஷணத்தையும் செலவிட்டார். கடைசியில் இப்படி லோகமாதா அள்ளி கொடுத்ததில் பாதிக்கு மேல் லோகத்துக்கு சேரவிடாமல் பறிகொடுத்து விட்டோமே என்று ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போது அம்பாள் ஆஞ்சை பண்ணினாள். தவறிப்போன 59 ஸ்லோகங்களையும் நீயே பூர்த்தி பண்ணிவிடு. அதுதான் என் சங்கல்பம், அதுதான் எனக்கு பிரீத்தி என்று கூறினாள். இதற்காகவே தான் அதை தவறவிடும்படி பண்ணியது என்று அம்பாளுடைய உத்தரவாயிற்று. உடனே கடல் மடை திறந்தது போல ஆச்சாரியாள் அம்பாளை சிரசிலிருந்து பாதம் வரையில் அங்கம் அங்கமாக வர்ணித்து பாடி 100 ஸ்லோகமாக பூர்த்தி பண்ணிவிட்டார். முதல் 41 ஸ்லோகம் மந்திர சாஸ்திரம். அதை கொஞ்சம் பேர்தான் ரொம்பவும் கடுமையான நியமங்களோடு அனுஷ்டானம் பண்ணி அனுபவிக்க முடியும். மந்திர யோகம், குண்டலினி யோகம் முதலிய அந்த பாகத்தில் வரும். இதில் கொஞ்சம் தப்பு வந்தாலும் விபரீதமாகும். தாயின் உபாசனையில் எப்படி பண்ணினால் என்ன என்று நினைப்பது சரியில்லை. அவளுடைய லீலை பலவிதம். அதனால்
சுலபமான சௌக்கியமான ஆதாரமான மார்க்கம் போலவே கடுமையான உக்ரமாக உள்ள மார்க்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறாள். அதை அப்படித்தான் அனுஷ்டானம் பண்ண வேண்டும். ஆலய தரிசனம், சோஸ்திர பாராயணம், கீர்த்தனம் பாடுவது, பஜனை பண்ணுவது, கதை புராணம் கேட்பது என்ற சுலபமான வழிகள் இருக்கிற போது அது போதாது என்று ஜபம், யோகம், ஸ்ரீசக்கர பூஜை என்பனவற்றை எடுத்துக்கொண்டு ஆனாலும் இதுகளை நியமனம் இல்லாமல் பண்ணுவேன் என்றால் அம்பாள் அதை போக்கிரித்தனம் என்றுதான் நினைப்பாள். முடிந்த சில பேருக்குத்தான் இவை என்று விட்டுவிட வேண்டும். இப்படிப்பட்ட சில பேரிடம் மட்டுமின்றி ஆச்சாரியாலே சமஸ்த ஜனங்களிடமும் பரம கருணை கொண்டவர். அதனால் அவர் அம்பிகையை மந்திர சுரூபமாக இல்லாமல் சுந்தர சுரூபமாக கேசாதி பாதம், அதாவது கூந்தலிலிருந்து திருவடி வரை சகல ஜனங்களும் கல்பித்து பார்த்து சந்தோஷப்படும்படியாக ஒரே வர்ணனையை மயமாக மீதி 59 ஸ்லோகங்களையும் பாடி அனுகிரகம் பண்ணிவிட்டார். அம்பாளுடைய சௌந்தரிய சுரூபமே அவருடைய கவிதா வாக்காக அவதாரம் பண்ணிவிட்டது. இந்த 59 ஸ்லோகங்களுக்கு மட்டுமே குறிப்பாக சௌந்தரிய லகரி என்று முதல் 41 பிரித்து பெயர் சொல்லுகிறது உண்டு. முதல் 41 ஸ்லோகங்களுக்கு ஆனந்த லகரி என்று பெயர் சொல்லுவார்கள். இரண்டையும் சேர்த்தே 100 ஸ்லோகம் உள்ள ஒரே சோஸ்திரமாக கொண்டுதான் பாராயணம் செய்ய வேண்டும். இப்படி ஒரே நூலாக கொள்ளும் போது முதல் பாகத்துக்கு ஆனந்த லகரி என்றும் இரண்டாம் பாகத்துக்கு சௌந்தரிய லகரி என்றும் பெயர். மொத்தமாக இரண்டும் சேர்ந்த முழு நூலுக்கும் சௌந்தரிய லகரி என்று தான் பெயர். ஆச்சாரியால் கைலாசத்துக்கு போய் பார்வதி பரமேஸ்வரனிடம் பஞ்சலிங்கமும் சௌந்தரிய லகரி சுவடியை கட்டும் பெற்று கொண்டு வந்தார். நான் சொன்ன கதை மார்கண்டேய கதையில் இருக்கிறது. சங்கர விஜயத்தில் சொல்லி இருக்கிறது. சௌந்தரிய லகரியின் அவதாரிகை பற்றி வேறு கதைகளும் உண்டு. சௌந்தரிய லகரியின் அவதாரிகை பற்றிய வேறு கதைகளும் உண்டு. முதல் 41 உள்பட 100 ஸ்லோகமும் ஆச்சாரியாலே பண்ணியதுதான் என்றும் பல பேருக்கு அபிப்பிராயம் இருக்கிறது. முதல் 41 அவர் கைலாயத்திலிருந்து கொண்டு வந்திருந்தால் கூட முழு புஸ்தகத்தையும் அவர் பேரிலேயே சொல்வதில் தப்பில்லை. ஏனென்றால் நமக்கு எட்டாமல் கைலாசத்தில் இருந்ததை லோகத்தில் பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்தவர் அவர்தானே. ரிஷிகள் கூட தாங்களே மந்திரங்களை பண்ணாமல் ஏற்கனவே ஆகாசத்தில் வியாபித்திருந்த சப்தங்களையே நாம் கேட்கிற மாதிரி நமக்கு பிடித்து கொடுத்து பிரச்சாரம் பண்ணினவர்கள்தான். ஆனால் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் இன்னார் ரிஷி என்று அதை பிரச்சாரம் பண்ணினவரின் பேரில்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த நியாயத்தில் மந்திர சாஸ்திரமாகவே அமைந்துள்ள நம்முடைய முதல் பாக 41 ஸ்லோகங்களையும் ஆச்சாரியால் தான் தம்முடைய லோகத்திற்கு கொண்டு வந்ததால் அவர் பேரிலேயே தாராளமாக சொல்லலாம். இன்னொன்று, பரமேஸ்வரனே செய்த ஸ்துதிதான் அந்த கைலாச சௌந்தரிய லஹரி என்றால் ஆச்சாரியால் யார்? அதே கைலாச சங்கரன் தானே காலடி சங்கரனாக வந்தது. அதனால் அவன் பண்ணினதை இவர் பேரில் சொல்வதில் குற்றமில்லை. முதல் 41 ஸ்லோகங்கள் மந்திர சாஸ்திர சூஷ்மங்கள், குண்டலினி யோக தத்துவங்கள், ஸ்ரீவித்யா என்கின்ற மகா திரிபுர சுந்தரி ஆராதனை பற்றிய ரகசியங்கள் முதலியவற்றை சொல்கின்றன. அதில் உபாசகர்களுக்கு ரொம்பவும் உபயோகமான விஷயங்கள் இருக்கின்றன. ஆனாலும் பின்னால் உள்ள ஆச்சாரியார் வாக்கில் இருந்த வந்த 59 ஸ்லோகங்களின் அழகே அழகுதான். கம்பீரியத்துக்கும் சரி, மாதுரியத்துக்கும் சரி, இந்த வாக்குத்தான் சிகரம் என்று சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்லோகங்கள் அவை. சொல்லழகு பொருளழகு இரண்டிலுமே ஈடிணை இல்லாமல் இருப்பவை. சகல ஜனங்களுமே படித்து படித்து ஆனந்தப்படக்கூடியது இந்த பாகம்தான். பழங்காலத்தில் செய்த அதிசுந்தரமான விக்கிரகங்களிலும் சிற்பங்களிலும் நகத்தளவு பங்கமானாலும் கூட பிற்காலத்தவர்களால் அதே மாதிரி வேலைப்பாட்டோடு செய்து ஒட்டு போட முடியவில்லை. இந்த மாதிரி தான் ஆச்சாரியாலின் சௌந்தரிய லகரி ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தையை எடுத்துவிட்டு அதற்கு பதில் இன்னொரு வார்த்தையை யாராலும் போட முடியாது.
அம்பாள் கொடுத்த மூல சோத்திரத்தில் பாதிக்கு மேலே ஆச்சாரியால் நந்திகேஸ்வரரிடம் நஷ்டப்பட்டதே நமக்கு லாபமாயிற்று. அந்த நஷ்டம் ஏற்பட்டிருக்காவிட்டால் ஆச்சாரியாலின் வாங் மகிமை, அதாவது வாக்கு சிறப்பு எத்தனை அற்புதமானது என்று நமக்கு தெரிந்திருக்குமா? அதனால்தான் நந்திகேஸ்வரரை நன்றி பண்ண தோன்றியது. அவர் மட்டும் பாதியை பறிமுதல் பண்ணாதிருந்தால் நாம் படித்து படித்து ஆனந்தப்படுவதற்கும் அதன் வழியாகவே அம்பாளிடம் பக்தி கொள்வதற்கும் இப்பேற்பட்ட ஸ்லோகங்கள் கிடைத்திருக்குமா என்று பெரியவா சிலாகித்து கூறுகிறார்.